ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆடி மாதங்களில் எத்தனை செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது, அந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன மாதிரி வழிபாடுகள் எல்லாம் எளிமையான முறையில் அம்பிகைக்கு செய்து நலன் பெறலாம் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாக ஆடி மாதம் அம்பிகைக்கு விசேஷமான மாதம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டா கூட அதில் வரக்கூடிய சில கிழமைகள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குறிப்பாக அதில் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இது ஒரு மங்களகரமான வாரம் அப்படின்னே சொல்லலாம், மங்களமான நாள். ஆனால் நிறைய பேர் நம்ம ஊரில் செவ்வாய்க்கிழமையா ஒன்றும் புதுசாக செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இது வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லியே செவ்வாய்க்கிழமை கூட பல பேருக்கு இப்போ செய்யணுமா இந்த நாளில் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. அப்படி இல்லை, இது ஒரு மங்களகரமான நாள், அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன் முருக வழிபாட்டில் கூட செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்போது பல சிறப்புகள் உள்ளடக்கியது தான் இந்த செவ்வாய். ஆடி மாதத்தில் நமக்கு முதல்ல எத்தனை செவ்வாய்க்கிழமை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எளிமையான வழிபாட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 21ஆம் தேதி வருது. இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகிறது. மூன்றாவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியும், நான்காவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியும் நமக்கு வருகிறது. மொத்தம் 4 செவ்வாய்க்கிழமை நமக்கு இந்த ஆடி மாசத்துல அமைஞ்சிருக்கு. அதுல முதல் செவ்வாய் ஜூலை மாதம் 21ஆம் தேதி நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்? இதுல ஒரு 4 வாரமும் 4 வகையான எளிமையான வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல முதல் விஷயமா சொல்ல போறது கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னமும் இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறதுல இருந்து வெளியே வர முடியாம நிறைய வழிபாடுகள் செய்கிறோம், நிறைய வேண்டுதல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமை அன்று பிரதோஷ வேளையில் நாம் செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் கடன் சுமையிலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நிறைய பேருக்கு இது கை கண்ட ஒரு பலனாகவே அமைஞ்சிருக்கு. பொதுவாக பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு பண்ணாலே நம்முடைய கடன் சுமைகள் நீங்கும். தினந்தோறுமே ஒரு பிரதோஷம் உண்டு, அதாவது அதற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னு பேரு. அன்றாடம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு பிரதோஷ காலமாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுல குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று அந்த பிரதோஷ வேளையில நாம சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா இந்த கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும்.